நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச செய்தி. இன்று வெள்ளிக்கிழமை. முதலிலே நாம் இப்போது இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட போவதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மத்தியாசம் செய்வது பாகிஸ்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், அது ஒன்றும் புதிதாக அல்ல. அந்த மத்தியாசத்தில் பல கண்டிஷன்களை ஏற்கனவே பகிரப்பட்டு அந்த பகிரப்பட்ட கருத்துக்களில் உண்மை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதாகத்தான் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு செய்திகள் வந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா உல்டாவாக அப்படியே என்ன சொல்வது, தலைகீழாக மாறியிருக்கிறது. நாங்கள் அப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, போகவில்லை. இதில் பொய் சொல்வது அமெரிக்காவா இல்லது பாகிஸ்தானா ஒன்றும் புரியவில்லை. ஈரான் தனது நிலைப்பாட்டில் மிக வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா இப்போ நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சம்பந்தமாக நாங்கள் உறுதி கொடுக்கப்படவில்லை. ஹெர்மூஸ் வளைகுடாவில் குறிப்பாக சொல்லப்போனால் ஹெர்மூஸ் வளைகுடாவில் பணம் வசூலிப்பதற்கு ஆதரவில்லை, நாங்கள் அதை மெயின்டைன் செய்வோம் என்றெல்லாம் முன்னுக்கு பின்னு முரணாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில் நேற்று ட்ரம்ப் தனது சோசியல் தளம் வலைத்தள பதிவில் அமெரிக்காவினுடைய அனைத்து போர் விமானங்கள், கப்பல்கள், இராணுவ வீரர்கள், அதிகமாக கூடுதலான தோட்டாக்கள், ஆயுதங்கள், குண்டுகள், வெடிகுண்டுகள் எல்லாவற்றையும் ஈரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்று தெளிவாக கூறினார். ஈரான் உடன் உண்மையான ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேறும் வரை இந்த நிலை தொடரும் என்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார். இந்த அமைதி ஒப்பந்தம் நடக்கவில்லை எனில் போர் 2ஆம் கட்டத்தில் தொடங்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தை அறிவித்தது. புதிதாக துவங்கப் போகும் தாக்குதல் இதுவரை யாரும் பார்த்திராத அளவிற்கு பெரியதாகவும் வலுவானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் என மீண்டும் சாத்தான் கூறுவதை போன்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த எச்சரிக்கை ஈரானுக்கு மிகுந்த நெருக்கடியை கொடுத்துள்ளது. சரி, இப்போ நாம் கேட்பது, அப்படி ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலும் இன்று அமெரிக்காவினுடைய சார்பில் பேச்சாளர்கள் வந்து கொண்டிருக்கிற போது அமெரிக்கா ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? முதலாவது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த செய்தியை பாருங்கள். அமெரிக்கா ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், அந்த செய்தி என்ன சொல்லுது? அமெரிக்கா அங்கே நிற்க வேண்டும், சமாதானம் ஏற்படும் வரை நீங்கள் அங்கே நிலை பெற்றிருக்க வேண்டும். இப்போ நான் என்ன கேட்கிறேன், சமாதானத்தை பேச்சுவார்த்தையிலே அமெரிக்காவினுடைய விட்காஃப் வருகிறார், ஜெரி குஷ்னர் வருகிறார், அமெரிக்காவினுடைய 2ஆம் நிலை அதிபர், துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் வருகிறார், அப்பாஸ் அராக்கட்சிக்கு பதிலாக பக்கர் கலிபாப் மற்றும் மசூத் பெசஸ்கியான் யாராவது வரப்போகிறார்கள். பாகிஸ்தானில் ஹசீம் முனீர் மற்றும் சர்ஃபா ஷெரீஃப் வருகிறார்கள். இன்னும் மற்றெல்லாம் வரப்போகிறார்கள். அப்படி ஒரு உலகளாவிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேச்சில் அமெரிக்கா ஏன் திடீரென்று தங்களை இப்படி சொல்ல வேண்டும்? ஆகவே தான் அப்பாஸ் அராக்கட்சி சொல்கிறார், இரட்டை நிலைப்பாடு பாகிஸ்தான் அமெரிக்கா எடுக்கிறது என்று சொல்கிறார். இதற்கிடையிலே பக்கர் கலிபாப் அவர் சொல்வது என்னவென்று பார்ப்போம். லெபனானில் நியாயமின்றி பொதுமக்கள், குழந்தைகள் கொல்லப்படும் நிலையில் அமெரிக்காவோடு பேசுவது ஏற்புடையதாக அல்ல என பக்கர் கலிபாப் சொல்லியிருக்கிறார். லெபனானில் குண்டு வீசுகிறார்கள், லெபனானில் மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே குண்டில் 10 நிமிடத்தில் 180க்கு மேற்பட்ட அப்பாவி பிள்ளைகளை யூதர்கள் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி ஈரான் சொல்கின்றது. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய விவகாரத்தை இப்போது நாம் கிடைத்த தகவல் என்னவென்றால், பெஞ்சமின் நெத்தன்யாஹு மீதான தேச துரோகம் மற்றும் நம்பிக்கை மோசடி ஊழல் வழக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு விசாரணைக்கு வரப்போகுது என்பதால் போர் நடத்தி ஆக வேண்டும், மக்களை கொலை செய்ய வேண்டும் என்ற இந்த ஒரு சத்தானிக் ஃபோர்ஸ் இரக்கமில்லாமல் மக்களை கொலை செய்கிறார்கள். அடுத்த செய்தியில் அமெரிக்கா மீண்டும்
படைகளை அனுப்பி கொண்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் நேற்று மாலை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஃபினான்சியல் டைம்ஸ் என்ன சொல்கிறது என்றால், ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ன சொல்கிறது, அமெரிக்கா மிகவும் கடுமையாக பாகிஸ்தான் தலைவர்களிடம் ரொம்ப கெஞ்சிதான் இந்த போர் நிறுத்தம் வந்ததாகவும் கூட ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை தன் செய்தியை சொல்லியிருக்கிறது. இப்போ நமக்கு என்ன சந்தேகம், அமெரிக்கா இவ்வளவு கொஞ்சி இவ்வளவு கீழே விழுந்து ஒரு சமாதானத்துக்கு வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தும்போது மீண்டும் ஏன் அவர்கள் கடுமையான தாக்குதலாக இருக்கும், அது விடமாட்டோம் அப்படி என்றெல்லாம் ஒரு தலைவன் பேசுகிறான் என்றால் அவனுக்கு மண்டையிலே சரியான புத்தி இல்லை என்பதை நன்கு உணர்கிறது. கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் கடுமைதான். நீங்கள் தான் போரை நிறுத்துவதற்கு எங்களால் இயலாது என்ற பலவீனத்தை ஒப்புக்கொண்டு நீங்கள் தான் அந்த பலவீனத்தின் வாயிலாக பாகிஸ்தானிடத்தில் கெஞ்சினீர்கள் என்ற செய்திகளை நாம் இப்பொழுது ஃபைனான்சியல் டைம்ஸ் வெளியிடுகிறது. அப்படி அது இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு தேவையில்லாத வார்த்தை, ஒரு மனிதனுக்கு ரொம்ப மோசமான விஷயம் அந்த வார்த்தை தான். சரி, லெபனானின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 186 பேர் பலியான விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இது அந்த சரத்துகளின் ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்பதுதான் ஐஆர்ஜிசியினுடைய செயல், ஈரானுடைய செயலாக இருக்கிறது. அடுத்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார் என்ற செய்தியை நான் சொன்னேன். பாகிஸ்தானை நம்பகமான நாடாக இந்த விஷயத்தில் பார்க்க முடியாது, பாகிஸ்தான் ஒரு நம்பகமான நாடு அல்ல என இஸ்ரேலுடைய கூறியிருக்கிறது. இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் இது தொடர்பாக கூறுகையில், ஈரான் அமெரிக்க போர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ததாக கூறும் பாகிஸ்தானை நம்பகமான நாடாக பார்ப்பது இயலாது. பாகிஸ்தான் சேவை பெறுவதில் அமெரிக்காவுக்கு தனிப்பட்ட நலன்கள் இருக்கலாம், ஆனால் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா கீழே போட்டு தெற்கு லெபனானில் தெற்கு லெபனாவில் ஹிஸ்புல்லா தீவிரவாத கட்டமைப்பு இல்லாத நிலை உருவாக்குவதே இஸ்ரேலுடைய நோக்கம். ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலிலிருந்து வடக்கு எல்லை காப்பாற்றும் இஸ்ரேலின் உரிமை கடந்த சில மணி நேரங்களில் மிக பெரும் தாக்குதலில் 250க்கு மேற்பட்ட மக்களை கொன்றுவிட்டு பயங்கரவாதிகளை கொண்டுவிட்டோம் என பயங்கரமான பொய்யை யூதர்கள் சொல்கிறார்கள். யுத்த நிறுத்தம் எப்படியாவது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் இந்த யூத தலைவர்களும் இஸ்ரேல்களும் குறியாக இருக்கிறது. ஆகவேதான் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளுக்கிடையே முறுவல் ஏற்பட்டு வருவதை இஸ்ரேல் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இதை தூண்டி விடுவதை இஸ்ரேல் தான் என்பதை இப்பொழுது நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இந்த பயங்கரவாத செயலை செய்திருப்பது இஸ்ரேல், படுகொலைகளை செய்வது இஸ்ரேல், பொதுமக்களை கொலை செய்வது இஸ்ரேல். ஆனால் ஐரோப்பா யூனியன் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைகளை கடுமையாக கண்டித்திருக்கிறது. இங்கிலாந்து ஆகிய நாடுகள், ஐரோப்பா ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் அனைத்தும் லெபனானுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இதை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். அமெரிக்கா மட்டும் இஸ்ரேலுடைய செயலை ஆதரிக்கிறார்கள். இதற்கிடையிலே ரஷ்ய அரசின் செய்தி நிறுவனமான டாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக இனி ஒரு நாளைக்கு 15 கப்பல்கள் மட்டுமே செல்ல ஈரான் அனுமதிக்கும். ஒரு நாளைக்கு 15 கப்பல் தான் என்று தெரிவித்துள்ளது. ஈரானுடைய இந்த பயங்கர கட்டுப்பாடு உலக அளவிலான எண்ணெய் நிறுவனங்களின் பாதுகாப்பு, போக்குவரத்து தட்டுப்பாடு குறித்து பெரும் கவலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுக்கு வரும் எல்பிஜி மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் கூட இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்ற செய்திகள் வந்திருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த போரில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விவகாரம், எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் அமெரிக்கா பலஸ்தீன மக்களில் குறிப்பாக 250 பேரை கொலை செய்து பயங்கரவாதிகளை கொலை செய்ததாக இஸ்ரேல் சொல்கிறது. இஸ்ரேலுடைய அதிபரும் இஸ்ரேலுடைய நாட்டில் இருக்கும் கடும் போக்குவாதிகளுக்கும் இரக்கம் என்பதே கிடையாது. அவர்கள் மனித மிருகங்கள். ஒரு சமாதானத்தை ஏற்படுவது அல்லாமல் ஈரானை தாக்குவதில்லை. ஆனால் நாங்கள் பலஸ்தீனத்தில் அதாவது லெபனானை தாக்குகிறோம், பலஸ்தீனத்தை அல்ல, லெபனானை நாங்கள் தாக்குகிறோம், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை அழிப்போம், லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அழிப்போம், லெபனானை தரைமட்டமாக்குவோம்.
அப்போ 10வது ஒப்பந்தத்தில் லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லாக்களையோ நிலைகளை தாக்கக்கூடாது என 10வது ஒப்பந்தம் இதில் இருக்கிறது. முதல் ஒப்பந்தம் 2வது ஒப்பந்தத்தில் ஒப்படைக்க வேண்டும், எங்களுக்கு பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், எங்கள் மீது நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடாது, இப்படியே சொல்லியிருக்கிறார். ஹெர்மூஸுடைய வளம், அணு ஆயுதங்கள் எல்லாம் போட்டு 10வது ஒப்பந்தத்தில் ஹிஸ்புல்லாக்கின் மீது லெபனானில் தாக்குதல் நடத்தக்கூடாது. தாக்கியிருக்கிறார்கள். காரணம், வெண்ணெய் திரண்டு வருகின்ற நேரத்தில் தாலி உடைந்த கதையாக எல்லாவற்றையும் கீழே கொட்டி மண்ணாக்கிவிட்டு மறுபடியும் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த சர்வாதிகாரி நினைக்கின்றார். இந்த சர்வாதிகாரின் மீது தேச துரோகம் இருக்கிறது. இந்த சர்வாதிகாரின் மீது பொது சொத்தை காவு கொண்ட வழக்கு இருக்கிறது. இந்த சர்வாதிகாரி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெஞ்சமின் நெத்தானியாகு அந்த நாட்டிலே பலர் விரும்பவில்லை. மக்களை படுகொலை செய்கிறான். கைகளிலும் முகத்திலும் கால்களிலும் ஒரு பெரும் கொலை குற்றத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அதாவது பெஞ்சமின் நெத்தானியாகு இந்த போரை எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சரி, இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய இன்றைய செய்தியில் அமெரிக்காவின் கடும் போக்குவாதியாக பார்க்கப்படுகிற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய செல்வாக்கு அங்கே குறைந்து வருகிறது. ஆகவே ரிப்பப்ளிக் அடுத்த போட்டியின் அமெரிக்கா வேட்பாளராக கத்தோலிக்க சபையை சார்ந்த துணை ஜனாதிபதி திரு ஜேடி வான்ஸ் அவர்கள் முன்னிலை வகிக்கலாம். இன்றைய பேச்சில் அவர் ஈரானோடு சமாதானம் செய்து கொள்ளவும் நிரந்தரமான ஒரு போர் ஒப்பந்தத்திற்கு அவர் கட்டுப்பட்டவர் என்றும், ஆகவே அவர் வருவதை ஈரான் விரும்புகிறது என்ற செய்தியும், இந்த போரின் வாயிலாக ரிப்பப்ளிக்கினுடைய அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக ஜேடி வான்ஸ் அவர்கள் நிற்பார் என்றும், மார்க்கோ ரூபியோ போன்ற கடும் போக்குவாதிகளுக்கு இங்கே இடமில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை உலகளாவிய அளவிலே எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் நாளை காலை வரும். இன்று வெள்ளிக்கிழமை மாலை இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக பாகிஸ்தானில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டு விட்டது. சாலைகள் 2 நாட்களாக முடக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய கிழக்கில் சமாதானம் மேற்கொண்டால் உலகத்தில் மிகப்பெரிய சாதனை செய்த ஒரு சமநிலைக்கு பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். என்ன நடக்கும் என்று பார்ப்போம். ஆனாலும் என்னை பொறுத்தவரை 70 விழுக்காடு இந்த பேச்சுவார்த்தையில் சமாதானம் ஏற்படுவது கொஞ்சம் இழுபறிதான். 30 விழுக்காடு சாத்தியம் உண்டு. ஏனென்றால் இதில் என்ன விவகாரம் என்றால், அமெரிக்கா முழுமையாக மைய நீரோட்டத்திலிருந்து விலகிவிட்டது. அமெரிக்காவுடைய நேட்டோ நாடுகள் ஆதரவை அமெரிக்காவுக்கு எதிர்க்கிறார்கள். இதற்கிடையிலே முஜித்தபா கமேனி அவர்களின் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று, சகோதர நாடுகள் இந்த விடயத்தில் எப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வியை உச்சபட்ச தலைவர் முஜித்தபா கமேனி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அவர் முஜித்தபா கமேனி என்ன சொல்கிறார், இனி அமெரிக்காவினுடைய பலவீனம் என்பதை உலகம் தெரிந்து கொண்டது. இனி அமெரிக்காவிடத்தில் வீசுவதற்கு அணு ஆயுத கதிர்கள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இருக்கக்கூடிய F-Series ஃப்ளைட்டுகள், பம்பர் பாஸ்டர்கள், ரேடார் கருவிகள், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், மின்காந்தவியல், சோனிக் வெப்பன்ஸ் எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். கப்பற்படை, காலாட்படை, தரைப்படை எல்லா படையும் வந்தது. ஆப்ரஹாம் லிங்கன், USS ஹாரி ட்ரூமன், அதே போன்று USS கார்னிவில்சன், USS ட்ரிப்போலி எல்லாம் திரும்பி போய்விட்டது. ஒன்றும் நடக்கவில்லை. தாட் போன்ற சிஸ்டங்கள், பெட்ரியாட் போன்ற சிஸ்டங்கள் முழுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறது. மத்திய கிழக்கின் அமெரிக்கா பாதுகாப்பை கையிலிருந்து விலகி போய்விட்டது. இப்போது அவன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்குத்தான் நேற்று கீழே விழுந்தும் மீசையில் மண் ஓட்டாத விஷயம். இன்றைக்கு சமாதானம் பேசப்படுகிற இந்த நேரத்தில் அமெரிக்கா எதற்காக கடும் போக்கான வார்த்தையை, கேவலமான வார்த்தையை, இழிவான சொற்களை, பதட்டம் ஏற்படுத்துகிற வார்த்தையை அமெரிக்க அதிபர் செல்ல வேண்டும்? இன்றைக்கி மேசையிலே நாம் உட்கார்ந்து கொண்டு பேச போகிறோம். இந்த பேச்சுவார்த்தை நடக்காமல், இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா செவிசாய்க்காமல், குண்டுகளை வைத்துக் கொள்ளுங்கள், கப்பல்கள் கொண்டு நிறுத்தப்படும், வலிமையாக தாக்கப்படும், நீ எத்தனை முறை சொல்லியிருக்கிறார்கள்? எப்போது பார்த்தாலும் மிரட்டல் மிரட்டல் மிரட்டல். அதற்கு காரணம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி என்று அதை பார்ப்போம். அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யும்போது எதிரிகளை இப்படித்தான் மிரட்டுவாராம். அவர்களை மிரட்டி பணிய வைப்பது ஒரு விதமான ஒரு தாதாயிசம், டானிசம். அதே பாலிசியை
உலக ஆளுமையில் கீழ் கொண்டு வருகிறார் என குற்றச்சாட்டு மத்திய கிழக்கில் அல்ல, யூரோப்பியனிலிருந்து வந்திருக்கிறது, லண்டனிலிருந்து வந்திருக்கிறது. இந்த பாலிசி மிகவும் தவறான ஒரு பாலிசி. ஏனென்றால் சமாதானத்தை நோக்கி பயணிக்கின்ற போது மீண்டும் போர் தந்திர வியூகங்களை அமெரிக்கா பேசக்கூடாது. கப்பற்படை நில்லுங்கள், காலாட்படை நில்லுங்கள், வான்படைகள் நில்லுங்கள், வெடிகுண்டுகளை வையுங்கள், துப்பாக்கி கீழே போட வேண்டாம், பேச்சுவார்த்தை முழுமையாக நிறைவேற்ற போதுதான் நாங்கள் வெளியேற வேண்டும், லெட் இட் பி கிளியர். அவர் எல்லாவற்றையும் கிளியர் செய்கின்றார். ஆனால் இது தவறான நடவடிக்கை, இது உளவியல் ரீதியாக சிக்கல். ஆகவேதான் முஜ்தபா கமேனி அவர்கள் பேசியிருப்பது சகோதர நாடுகள் என்ன சொல்ல போகிறார்கள், காத்திருப்போம். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பேச்சிலே கருப்பொருள் தான். சவுதி அரேபியா நேற்று பேசியிருக்கிறார். யாரோடு? ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோடு சவுதி அரேபியாவுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு தெரியும், நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கலாம், நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரவந்தால் ஒரு சாத்தியம். ஆனால் சவுதி அரேபியாவுடைய இஸ்லாமிய யூதராக இருக்கும் யுனைடெட் அரபு, அவருடைய அதிபர் முகமது பின், அவர் பேர் என்னது, ஜெயிது, அவரை பொறுத்தவரை ஜரியடா, அவரை பொறுத்தவரை யூதர்களின் ஆதரவானவன். பொதுச்சொத்தில் 23 லட்சத்தை தன் பிள்ளைக்கு எழுதி கொடுத்தவர் தானே. இவனை பொறுத்தவரை முழுமையாக அமெரிக்காவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். ஆகவே தான் துபையை காலி செய்வதற்கு ஈரான் திட்டமிடுகிறது, அபுதாபியை காலி செய்வதற்கு ஈரான் திட்டமிடுகின்றது, ராசல் கைமாவை, சர்ஜாவை எல்லாவற்றையும் பண்ணி முதலாக துபையை காலி செய்தாலே இவனுக்கெல்லாம் காலியாகி விடுவார்கள். சமாதானம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் போரை வலிமையாக நடத்த அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் வெளிப்படையான உண்மை, மறைமுகமாக சவுதி அரேபியாவும் இதில் பங்காளி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நேற்று சவுதி அரேபியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் ஈரானின் வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். முஜ்தபா கமேனி இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு அவர் என்ன சொல்லியிருக்கிறார், சகோதர நாடுகள் ஹெர்மூஸ் விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை கொஞ்சம் பொறுத்திருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உலக நாட்களிலே இன்று வெள்ளிக்கிழமை மிக ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்று இரவு தெரியும். நாளை உங்களுக்கு நிறைய டீட்டெயிலோடு சந்திக்கப் போகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.